ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இங்கே கிளைமேட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சது இல்லைங்க. அதுக்கப்புறம் 2 நாள் நல்ல வெயில் அடிச்சது. இன்னைக்கு மறுபடியும் காலையில் மழை தூறலாக இருந்தது. இடம் எல்லாமே ஈரமாக இருக்கும். அதுக்கப்புறம் மழை இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் இடி இடிச்சிட்டு இருக்குது. நைட்டில் மழை வந்தாலும் வரலாம். அதனால கிளைமேட் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னே இங்கே மழையும் குளிரும் இருக்கிறனால எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தப்போ நிறைய பேர் சேஃபாக இருங்க, நீங்கள் க்யூர் ஆகணும்னு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பாப்பாவையுமே நிறைய பேர் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவளுக்கு அந்த நான் உங்கள்கிட்ட வீடியோ போட்டேன்ல, அதுக்கு மறுநாள் ரொம்ப ஃபீவரு. காலையில் எங்களால் ஹாஸ்பிட்டலே கூட்டிகிட்டு போக முடியல, அந்த மாதிரி மழையாக இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா இருக்கா. இப்போ அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சளி பிடிச்சிருக்குது. சரி வாங்க, இன்னைக்கு எப்போதுமே நாங்கள் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம்லங்க, வீட்டுக்குள்ள மண் பூசுறது, அது எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்க சின்ன தோட்டம் தான் பார்க்க போகிறோம். ஒரே இடத்துல பார்க்க போகிறது இல்லை. இப்போதைக்கு அங்கங்கே என்னென்ன தோட்டம் வீட்டில் என்னென்ன செடி இருக்குது, மரம், ஸ்டார் ஃப்ரூட் மரத்தெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்கல்ல. அது இல்லாமல் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் விதையெல்லாம் விதைச்சிருந்தோம். அது இப்போ வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி என்னென்ன விதைச்சிருக்கோன்னு சரி வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு எங்க வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நாங்க வந்ததுக்கு அப்புறம் சமைச்சோம்லங்க, அங்கதான் அம்மா ஒரு சைடு மட்டும் மண்ணு பூசியிருக்காங்கல்ல, அந்த இடத்துல தான் சாப்பாடு சட்டி எல்லாமே இருந்தது. கொஞ்சம் கரியா இருக்கிறத வச்சே நீங்க பார்த்துருந்துருக்கலாம். சாக்கெல்லாம் வைக்கல, ஏன்னா அப்பா மட்டும்தானே தனியா இருந்தாங்க, அந்த அளவுக்கு கொஞ்சம் நீட்டா வைக்கல. இப்போ அந்த இடத்துல பூசுறாங்க. அதனால சாப்பாடு சட்டி மற்றது எல்லாமே கொஞ்சம் தூரமா வச்சிருக்கோம். அதையும் நான் காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த தாவாரத்துல தான் மொழுகியிருந்தோம். பாதி இடம் மொழுகியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாதி இடம் சாணி போட்டு தேய்க்கிறது, இந்த மாதிரி எல்லாமே காமிச்சிருப்பேன். இப்போ இந்த தாவாரம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு காலையில தான் எல்லா இடத்துலையுமே சாணி பூசியிருந்தேன். இங்க பாருங்க, உங்களுக்கே பார்த்தா தெரியும். நாங்க உள்ள போறோம்ல, அந்த வாசல்ல இருந்து பாதி இடம் சாணி பூசியாச்சு. ஆனா கொஞ்சம் லாஸ்ட் உள்ள இருக்கிற மூலை மட்டும் வெளிச்சம் அதிகமா இருக்காது இல்லைங்க. ஒரே ஒரு சைடுல இருந்து தான் வெளிச்சம் வருமா, அந்த இடம் மட்டும் காஞ்சிருக்கு. ஆனா மூலையில காயாம இருக்கிறனால அங்க மட்டும் சாணி பூசல. ஒரு 2 நாள் கழிச்சு பூசணும். இப்போ சமைச்சிட்டு இருக்கிற இடத்துல மண்ணு பூசுறனால சாப்பாடு எல்லாமே இந்த இடத்துக்கு மாத்தியாச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கும். சாக்குல தான் வச்சிருக்கோம், அதனால கறி இருக்காது. இன்னைக்கு காலையுமே ஒரு 2 டைம் மண் எடுத்துட்டு வந்தோங்க. அம்மா தான் குழப்பி இப்போ பூசிட்டு இருக்காங்க. நான் மண் எடுத்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து கொடுக்கறதெல்லாம் என்னோட வேலை. அம்மா புதுசா ஒரு அடுப்பு செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அங்கேயுமே மண்ணு பூசிட்டாங்க. இதுவுமே ஒரு 4-5 நாள் நல்லா காயும். அதுக்கப்புறம் தான் இங்க சமைக்கிற மாதிரி வரும். தொடர்ந்து மழை பெஞ்சது அப்படின்னா இங்க சமைக்க முடியாது. வீட்டுக்குள்ள இருக்கிற அடுப்பு தான், அதையுமே கொஞ்சம் பூசணும். வெளியே பூசியிருந்தது பாருங்கங்க, மழை பெஞ்சு எவ்வளோ வேஸ்டா போச்சுன்னு. இதுக்கப்புறம் பூச மாட்டாங்க. பூசாத இடத்துல மட்டும் பூசுறதோட சரி. இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது 3:20 இருக்கும். ஒரு வழியா வீட்டுக்குள்ள மண்ணு பூசுற வேலை தாவாரம் முடிஞ்சு இந்த இடம் மட்டும் தான் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 4-5 நாள்ல இதுவும் ரெடி ஆயிரும். அந்த மண்ணு பூசுவாங்கல்லங்க, அது கல்லாவோ இல்லை வேற மாதிரி அந்த வீடு பூசுறதுக்கு இருக்கிற மணல் இருக்குல்ல, அதெல்லாம் கலந்துருந்தா இந்த மாதிரி வெடிக்குங்களாம். அம்மா சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் சமைச்சோம். இந்த இடம் காயிற வரையே இதுக்குள்ள நாங்க புழங்கிக்க மாட்டோம். அங்க மண்ணு பூசி இருக்கிறனால அடுப்பை வெளியே கொண்டுட்டு வந்துட்டோம். அதுவுமே அம்மா இன்னைக்கு காலைல தான் மண்ணு பூசியிருக்காங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு. வெளியே சமைக்க முடியுமா என்னன்னு தெரியல. வீட்டுக்குள்ள எல்லா இடமும் மாத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆஸ்பெஸ்டஸ் ஃபுல்லா மேலே கருப்பா இருந்துங்க. அதனால தான் இடம் மாத்தாம வெளியே கொண்டுட்டு வந்துட்டோம். சமைக்க முடியுமா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் இந்த இடம் சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி பழைய வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இங்க நாங்க மசாலா அரைப்போம்லங்க, அந்த கல்லு முதல்ல இந்த இடத்துக்கிட்ட இருந்தது, வைக்கோல் இருக்கிற இடத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த பப்பாளி மரத்துக்கு பக்கத்துல இருந்தது. இப்ப வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கோம். இந்த இடத்துல மசாலா அரைக்கும் போது நான் ஒரு டைம் உங்கள்கிட்ட வீடியோல காமிச்சேன்னா என்னன்னு தெரியல. பாப்பா எங்க வீட்டுல அப்போ நிறைய இதுக்கு முன்னாடி தோட்டம் வச்சிருந்தோம் இல்லைங்க, அந்த இடத்துல வரிசைக்கு 4-5 செடி இருந்தது. இங்க பாருங்க, காந்தரி மிளகா, நம்ம ஊர்ல சீனி மிளகான்னு சொல்லுவாங்களாம். அம்மா சொன்னாங்க இந்த டைம் ஊருக்கு போயிருந்தப்போ. இந்த மிளகா செடி நிறைய இருந்தது. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நக்கிறேன்னு சொல்லி நச்சிட்டு இருந்தா. அதுல தூக்கி போட்டதுல ஏதோ 2-3 விதை இருந்து ஒரே ஒரு செடி அதுவா வளர்ந்தது. அதை சேஃபா பார்த்துக்கிட்டோம். இப்போ அதுலேயுமே மிளகா வச்சிருக்கு பாருங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா வரும். இங்க ஒரு மிளகா செடி இருக்கு, சரிங்களா. இந்த பப்பாளி மரம், இதுவுமே பப்பாளி பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு விதைய நம்ம இஷ்டத்துக்கு தூக்கி போடும்ல, அந்த மாதிரி தூக்கி போட்டு வளர்ந்தது தான். நல்ல காய் இருக்கு.
அதுக்கப்புறம் வந்து நார்த்தங்காயை வேஸ்ட் பண்ணாதீங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஊறுகாய் போடுங்க நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல. உங்ககிட்ட காமிச்சு ஒரு 5 நாளைக்கு அப்புறம் பாதி பழுத்து கீழே கொட்டியிருந்தது. எப்போதுமே ஸ்கூல் பசங்க இருக்காங்கல்ல, வந்து கீழே இருக்கிறதெல்லாம் பெறக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. அழுகி போனது மட்டும்தான் கிடக்குது. இப்போ ஒரு காய் கூட இல்லை. இன்னைக்கு காலையில் ஒரு 4-5 காய் இருந்தது, அம்மா பறித்து சாப்பிட்டாங்க. இன்னைக்கு அம்மா வேலைக்கு போகலைங்களா, அந்த மண்ணெல்லாம் பூசி முடிச்சதுக்கப்புறம் அந்த மதியானத்தில் அந்த 1 மணி அந்த மாதிரி டைமில் சாப்பிட்டாங்க. மரத்தில் இனி நார்த்தங்காயே இல்லை. கோடைக்காயா நல்ல மழை பெய்யும் போது இல்லாட்டி குளிர் முடிய போகிற டயத்தில் மறுபடியும் பூ பூக்கும். ஆனால் அப்போ காய் வராது. பூ பூக்கும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மிளகாய் செடி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது நாங்கள் வந்தப்போ பெருசாக இருந்தது. இந்த செடி வளர்றதுக்கு அப்பா தான் காரணம். நாங்கள் போனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றிருப்பாங்க. நிறைய மிளகாய் இருக்குது. இந்த மரம் வந்து நார்த்தங்காய் மரம் மாதிரி இருக்கும். ஆனால் இது நார்த்தங்காய் கிடையாது, பப்ளி மாஸ். இங்கே பாருங்கள், இலை எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. கொழுந்து இலையை காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, நான் கூட சொல்லுவேன் இல்லை, பொத்தாசின்னு சொல்லி ஆரஞ்சு மாதிரி, ஆனால் வெளியே மஞ்சள் கலரில் இருக்கும். உள்ளே கட் பண்ணோம் அப்படின்னா நல்ல பெரிய பெரிய சொலையாக ரெட் கலரில் இருக்கும். அதை வந்து தமிழில் பப்ளி மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செடியுமே அப்போ விதையாக வச்சது தான். நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இருந்தது, இங்கே இருந்தது. ஒரு 4-5 மாசத்துல இப்படி வளர்ந்துருக்கு. ஆனால் இதையே அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, வேலி ஓரத்தில் நீங்கள் செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னமும் பெருசாக வந்திருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ வேலி ஓரம்னா இங்கேயா, ஆனால் இந்த மரம் இந்த இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் லேட்டாக வளருதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் வளருது. பப்ளி மாஸ் எப்போ வரும்? இந்த மரம் பெருசாகி பப்ளி மாஸ் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்களா. வெயிட் பண்ணலாம், எப்போ வருதுன்னு பார்ப்போம். இன்னொன்று வந்து உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காய் செடியை இப்போ தான் ஊண்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னொருத்தவங்க வீட்டில் இருந்து கத்திரிக்காயெலாம் வந்து அதுக்கப்புறம் பட்டு போய் மறுபடியும் இலை முளைக்கிற ஸ்டேஜில் அவங்க சும்மா தூக்கி போட்டிருப்பாங்க போல். அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அம்மாவோட கை கொஞ்சம் ராசி தாங்க. நானுமே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். பட்டு போன செடியெல்லாம் கொஞ்சம் உயிரோடு இருக்கிறது நம்மளுக்கே தெரியும்ல. இந்த இடத்துல இலை இருக்காது, ஆனால் தண்டெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி செடியெல்லாம் கொண்டுட்டு வந்து அவங்க நட்டு வச்சாங்கன்னா வந்துடும். இன்னைக்கு மட்டுமே இங்கே பாருங்கள், 1 2 3 4 செடி நட்டு வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்களேன், கண்டிப்பாக இது நல்லா வளரும். உங்கள்கிட்ட நான் காமிப்பேன். ஒரே ஒரு செடிக்கு மட்டும் அங்கே பாருங்கள், சாணி இருக்குல்ல, அதை கொஞ்சம் லைட்டாக கரைச்சி சுற்றி ஊற்றி விட்டுருக்காங்க. இந்த செடிக்கெல்லாம் இனிமேல் தான் ஊற்றுவாங்க. அது இல்லாமல் இந்த மாமரம்லாம் நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன செடியாக இருந்தது. இப்போ நல்லா பெருசாக இருக்குது. இதுவும் இந்த இடத்துல பெரிய மரமாக வந்து நிழல் கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. இது வந்து நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பா செடியை வாங்கிட்டு வந்து நட்டு வச்சாங்க. நான் வரும்போது இந்த சைஸில் இருந்தது, சின்ன சைஸாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. இதில் இன்னும் பூ பூக்குது, காய் வைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காய் வரும். அதுக்கப்புறம் அந்த சைடு கிளையில ஒன்று வச்சுருக்கு. இங்கே இருக்குது. கத்திரிக்காய் செடியெல்லாம் ரொம்ப நாள் கத்திரிக்காய் வரும். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் பெருசாகவும் வெயிட் ஆகி செடி வளையுது. அப்பா கிட்ட சொல்லணும் ஒரு குச்சி வச்சு கட்ட சொல்லி. அது இல்லாமல் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த சொரக்காய் கொடி. இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணோம்ல, அப்போ நான் உங்ககிட்ட காமிச்சேன். அந்த கொடி இந்த இடத்துல இருக்குது, ஆனால் அதோட வேருன்னு சொல்லுவோம்ல, அது பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு படர்ந்து இருக்குன்னு. அங்கே வரைய போயிருக்கு பாருங்கள். இப்போதைக்கு 2 சொரக்காய் வந்திருக்கு. குளிர்காலத்தில் என்ன சொரக்காய், பூசணிக்காய், அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை எல்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் குளிர்காலத்தில் தான் இந்த மாதிரி காய்கறியும் கிடைக்கும், சமைக்காமையும் இருக்க முடியாது. நைட்டில் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிப்பேன். எனக்கே ரொம்ப பயம், தலைவலிலாம் வந்தால் சமாளிக்கவே முடியாது. ஆனால் பகலில் மட்டும் சாப்பிடுவேன். இது இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கட் பண்ணிடுவோம். அங்கே ஒன்று வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த சைடு வீட்டுக்கு மேலே ஒரு கொடி போகுது. அங்கே வாங்க நான் காமிக்கிறேன். இங்கே வேப்ப மரத்துக்கு மேலே கொடி போகுது பாருங்க. இங்கேயுமே 3-4 பிஞ்சு இருக்கு. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? அங்கே மேலேயுமே ஒரு பிஞ்சு இருக்கு. பார்ப்போம்.
ரொம்ப மேலையெல்லாம் போச்சுன்னா கொடியை அறுத்துட்டு தான் கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மரம் பாருங்க, இலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொன்னேன்ல இங்கே கிளைமேட் கொஞ்சம் சரியில்லைன்னு, அதனால மேலே மட்டும் காமிச்சா கருப்பாக இருக்கு. இதுதான் அந்த மரம். இங்கே பாருங்க, இது வந்து சல்மா காயின்னு சொல்லி ஒரு காய் காமிப்பேன். அந்த காய் வர சீசனில் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வரைக்குமே மரம் பாருங்க எவ்வளோ பெருசாகிடுச்சு. ஆனால் இதில் ஒரு காய் கூட வந்து நான் பார்த்ததில்ல. இந்த மரமே இன்னமும் பெருசாக வரணுங்களாம், அதுக்கப்புறம் தான் காய் வைக்குமா. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மரம் ஆயிடுச்சு, ஆனால் காயே வரல. பலாமரம் ஒன்று இருக்குது, நிறைய செடி இருக்குங்க. பலாமரம் செடியே அங்கங்கே இருக்கும். ஆனால் இது மட்டும் கொஞ்சம் சேஃபாக தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருக்கோம். இதுவும் பெருசாக வர்றதுக்கு டைம் ஆகும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தோட்டம் இருக்கும்போது இந்த கற்றாழையை பார்த்து நிறைய பேர் சொன்னீங்க, கற்றாழை எவ்வளோ சூப்பராக வருதோ அந்த அளவுக்கு திருஷ்டி தான் அதிகமாக கழியும், ரொம்ப நல்லது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நான் வந்து பார்க்கும்போது பாதி காஞ்சு போச்சு. இங்கே பாருங்களேன். ஆனால் இப்போ கொஞ்சம் புதுசாக வருது மழை பெஞ்சதில். இதுக்கும் தண்ணி ஊற்றுறோம், ஆனால் இந்த இடம்லாம் பயங்கரமாக காஞ்சிருச்சு. ஏதோ ஓரளவுக்கு கற்றாழை உயிரோடு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் காந்தரி மிளகாய் செடியெல்லாம். இந்த செடி நல்லா வருமா என்னன்னு கூட சொல்ல முடியாது, ஆனால் மிளகா பாருங்க இருக்கு. இதுவுமே இன்னும் நல்லா வளர்ந்தது அப்படின்னா மிளகா வைக்கும். இந்த செடியெல்லாம் ரொம்ப நாளா இருக்குங்க. காந்திரி மிளகாய் செடி இவ்வளோ நாள் வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. இங்க பாருங்க, இதுவும் காந்திரி மிளகாய் தான். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இந்த கொசு வலைக்குள்ள என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இருங்க எடுத்துட்டு காமிக்கிறேன். கோழி எல்லாம் விதைய சாப்பிடுது, செடி வைக்க விடாது. அதனால அப்பா இந்த மாதிரி கொசு வலை போட்டிருக்காங்க. கொத்தமல்லி நட்டிருக்காங்க அப்பா, நிறைய போட்டாங்களாம். பாதி இடத்துல கோழி சாப்பிட்டுருச்சுங்கிறனால மீன் பிடிக்கெல்லாம் எடுத்துட்டு போவாங்கள்ல, அந்த வலையை இந்த மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. இந்த வலை போட்டதுல இருந்து கோழி போறதில்ல. எல்லா நேரமும் கோழி என்ன பண்ணுதுன்னே காவை காத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, கொசு வலையை போட்டிருக்காரு. அது இப்போ நல்லா வளருது. ஸ்டார் ஃப்ரூட் மறக்காம கேட்குறீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அளவுக்கு பார்க்குறது விரும்பி கேட்குறதே பெரிய விஷயம் இல்லைங்களா. நாங்கள் போகும்போது நிறைய இருந்தது. அதுக்கப்புறமே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, ஏன்னா இது அதிகமாக கிளையில தான் இருக்கும், இலை பக்கத்துல எல்லாம் பார்க்கவே முடியாது. அங்கே பாருங்க சின்ன சின்ன காயாக வருது. இங்கேயுமே நிறைய இருக்கு, ஆனால் ஒன்று ரெண்டு எல்லோ கலரில் பார்க்கலாம். இதெல்லாம் பெருசாச்சுன்னா அந்த மாதிரி ஆகும். இப்போ சாப்பிட்ற மாதிரி ஏதோ அங்கங்கே ஒன்று ரெண்டு காய் இருக்குது, அங்கே மேலே இருக்குது. அங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஜூம் பண்ணுறேன்னா அங்கே ஒரு காய் இருக்குது, சாப்பிட்ற மாதிரி ஒன்று ரெண்டு தான். நாங்கள் போகும்போது நல்ல பெருசு பெருசாக இருந்தது, முடிஞ்சு மறுபடியும் காய் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் எலுமிச்சை மரம் வந்து எப்போதும் போல் எல்லாமே காஞ்சிருச்சு. மறுபடியும் இலை புதுசாக வந்து பூ பூத்து காய் வச்சாதான். நாங்கள் ஊருக்கு போயிட்டோம்ல, அப்பா தான் எலுமிச்சம்பழம் பழுத்த உடனே பறித்து சாப்பிட்டுட்டாங்களாம். அதனால் இப்போ ஒரு காய் கூட இல்லை, இலையாக இருக்குது. இந்த இடத்துல இருந்த இலையெல்லாம் டீ போடுறதுக்கு நானே பறிச்சிருவேன், அதனால் கொஞ்சம் இலை இல்லாமல் இருக்குது. ஓரளவுக்கு வீட்டுக்கு பின்னாடி வீட்டுக்கு முன்னாடி அப்புறம் சைடில் இருந்ததெல்லாம் காமிச்சிட்டேன். இது இல்லாமல் அப்பா ஒரு இடத்துல கீரை போட்டிருக்காங்க, எங்கன்னு வாங்க காமிக்கிறேன். பக்கத்தில் சித்தி வீடு, சின்ன மாமனார் வீடு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவங்க வீட்டுக்கு முன்னாடி சிமெண்ட் ரோடு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் மாடு இருக்கும்போது சாணி அதுக்கப்புறம் புல்லெல்லாம் நாங்கள் கொட்டியிருப்போம்ல, அந்த குப்பை கொட்டுற இடம். அந்த இடத்துல இப்போ மாடு இல்லைங்களா, அதிகமாக குப்பை இல்லை. முன்னாடி இருக்கும்போது கொட்டினது ஒரு 4-5 மாதமாகவே மாடு இல்லை, மக்கி போயிருக்குங்களா. அந்த இடத்துல சிறுகீரை இருக்குல்லங்க, அதை போட்டிருக்காங்க. அதுக்குமே பாருங்கள் எவ்வளோ சேஃப்டியாக கொசு வலையெல்லாம் கட்டி விட்டுருக்காங்கன்னு. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே சொல்ல முடியாது, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்போதே கோழி விட்டு வைக்காது வெளியே வா, அதனால் கொசு வலையெல்லாம் போட்டு கேர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இது நல்லாவே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். பெருசாச்சுன்னா இன்னுமே நீங்கள் சூப்பராக பார்க்கலாம். இதுவும் இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வெளியே போனல அதனால் முக்காடு போட்டிருந்தேன். இதுக்கப்புறம் வந்து ரேவதி அப்படிங்கிற ஐடியிலேருந்து நீங்கள் தமிழ் பொண்ணுன்னு தெரிஞ்சு உங்கள் மாமனார் மாமியார் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்படி அக்செப்ட் பண்ணாங்க, அதை பற்றி கொஞ்சம் பேச சொல்லியிருந்தீங்க. அவர் தமிழ்நாட்டில் நாங்கள் லவ் பண்ணும்போதே வீட்டில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் இங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னப்போ அப்பா அம்மா வந்து உடனே சரின்னு தான் சொன்னாங்களாம். எனக்கு கல்யாணம் பண்ண விஷயத்தில் வந்து யாரும் எந்த பிரச்சனையும் கொடுக்கல. கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் சில விஷயம் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல, என்னோட கலர்
அப்புறம் வந்த புதுசுல இங்க இருக்கிற சாப்பாடு செட் ஆகாதுங்களா, நான் வாமிட் பண்ணுவேன். இதுலயுமே என் ஹஸ்பண்டுமே சில டைம் கோவப்பட்டுருக்காங்க. குழந்தைக்காக கொஞ்சம் யோசி. ஏன்னா நாங்க வந்தப்பலாம் அப்பயெல்லாம் நீங்க வீட பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இத விட மோசமா இருந்தது. அந்த அளவுக்கு வசதியும் இருக்காதுங்களா. அந்த டைம்ல YouTubeல நான் எந்த வேலையும் செய்யல. ஹஸ்பண்ட் வேலை செஞ்சு பணம் குடுக்குறத வச்சு தான் வீடு சமாளிக்கணும். அப்படிங்கும்போது நான் அட்ஜஸ்ட் பண்ணா தான் அப்படிங்கிற நிலைமையில இருந்தனால, வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். புடிச்சதெல்லாம் சாப்பிடணும்னு நெனைக்கிற நேரத்துல புடிக்காதது, சாப்பிட்டு பழகாதத சாப்பிடணும்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்பயெல்லாம் இந்த மாரி பிஹேவியர் வச்சு நெறைய பிரச்சனை வந்தது. இது புடிக்கல, அது புடிக்கலன்னு சொல்றது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாமிட் பண்றது. அப்புறம் சில பிஹேவியர் அவங்களோடதுமே எனக்கு புடிக்காம, எனக்கு இது புடிக்கல, நான் இத செய்ய மாட்டேன்னு சொல்றதுமே கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் இல்லைங்களா? எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கிறதுன்னு அந்த அளவுக்கு தெரியாது. இந்த இடத்துல இப்படி பேசணும்னு கூட எனக்கெல்லாம் தெரியாம நெறைய டைம் என் ஹஸ்பண்ட் கிட்ட இப்படி நடந்துக்க கூடாதுன்னு நெறைய விஷயம் அவரா கத்துக் குடுக்குற வரையே கொஞ்சம் பிரச்சனையா தான் போச்சு. டெய்லியுமே கூட சண்டை வரலாம். என் ஹஸ்பண்ட்லாம் ஐயோ கடவுளே! எப்படிதான் உன்ன சமாளிக்க போறணுங்கிற நிலைமையிலலாம் இருந்தாரு. அப்படிலாம் இருந்தது. இப்போ எல்லாமே ஓகே. மத்தபடி தமிழ் பொண்ண கல்யாணம் பண்றேன்னு யாரும் இல்ல கல்யாணம் பண்ணக்கூடாது, கூட்டிட்டு வரக்கூடாது அப்படிலாம் யாரும் அவர ஆர்டர் போடல. அதெல்லாம் ஓகே. வந்ததுக்கு அப்புறம் நெறைய பிரச்சனை எல்லாம் சமாளிச்சு இப்போ நல்லாருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் 4 மணிக்கு மேல ஆச்சு. இதுக்கப்புறம் சமைக்கணும். மழை வந்துருச்சு அப்படின்னா, ஒருவேளை வீடியோ எடிட் பண்ணி முடிச்சு அப்லோட் பண்றதுக்கு லேட் ஆயிருச்சுன்னா, அப்லோட் பண்றப்ப கொஞ்சம் சிரமமாயிரும். ஏன்னா மழை பெய்யுங்களா? சமைச்சுக்கிட்டு தான் வீடியோ எடிட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, ப்ளீஸ் லைக், ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க் யூ. பாய்.